அடுத்தது தோழர் ராஜா அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எந்த ஊர்லேருந்து? அவர் ஊர் பேர் கழக பேர் குறிப்பிடலைங்க. புதிய ஓய்வூதிய திட்டத்தில் லோன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவதுங்க, இந்த பிஎஃப்ஆர்டிஏவுக்கு அந்த பணத்தை அனுப்புறது, புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் நடந்துருச்சு. தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கமும் அதிமுக அரசாங்கமும் நாங்கள் பழசை தந்துடுறோம்னு 20 வருஷமாக இவங்க அங்கே போகவும் இல்லை. இந்த பிஎஃப்ஆர்டிஏவுக்கு பணம் அனுப்பின பிறகு இந்தியா முழுவதும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாக பல போராட்டங்கள் நடந்துச்சு. அப்போ போராட்டங்கள் நடந்த உடனே மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, இதில் சில மாற்றங்கள் என்பது கொண்டு வந்துச்சு. அதில் ஒரு மாற்றம் என்னன்னா, இந்த தொகை நிர்வாகம் போடக்கூடிய 10% கான்ட்ரிபியூஷனை 14% உயர்த்திட்டான். நிர்வாகம் இப்போ இந்தியா முழுவதும் தொழிலாளிகளுக்காக 14% பங்கு தொகை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் தமிழ்நாட்டில் அது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அதில் ஃபேமிலி பென்ஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தான். இப்போ ஃபேமிலி பென்ஷன் உண்டுன்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட பணத்தில் எங்களுக்கு ஏதாவது தேவைக்கு லோன் வாங்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சு. மத்திய அரசாங்கம் அதுக்கும் உத்தரவு போட்டு, ஒரு தொழிலாளி சர்வீஸில் இருக்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா, இல்லாட்டி வீடு கட்டணும்னா, இல்லாட்டி குழந்தைகளுக்கு திருமணம்னா தேவைப்பட்டால் 25% லோனாக எடுத்துக்கலாம், அட்வான்ஸாக எடுத்துக்கலாம்னு உத்தரவு போட்டாங்க. இப்போ இந்தியா முழுவதும் நிர்வாகம் செலுத்தக்கூடிய தொகையும் அதிகம், அதே போல் லோனும் 25% எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்தியா பூரா இருக்குது. தமிழ்நாட்டு தொழிலாளிக்கு நிர்வாகம் செலுத்துகிற தொகையும் கம்மி, பென்ஷனும் கிடையாது, லோனும் எடுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள போக்குவரத்து ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அதே போல் மின்சார ஊழியர்கள் எல்லோருமே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் இதை அமுல்படுத்தவும் இல்லை, மத்திய அரசு தொகை உயர்த்துறது மாதிரி உயர்த்தவும் இல்லை. இதில் லோனும் வாங்க முடியாது, எந்த விதமான பென்ஷனும் கிடையாது. அதனால் மற்ற மாநிலங்களில் லோன் வாங்குகிற உரிமை இருக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும் அந்த உரிமை இல்லை.